ஸ்கூல் தானே நீங்க? சரி, உங்களுக்கு வந்து இப்ப ரோடு வந்து எப்படி இருக்கு? சகதி வந்து எப்படி மழை காலத்துல இருக்கா? சூப்புலாம் சகதி ஆயிருதா? எதுக்கு? சரி, ரோடு போட சொல்லி நம்ம வந்து நம்ம கேட்போம் மக்கள்கிட்ட, அவங்க போட சொல்லி நம்ம அதிகாரிகிட்ட பேசி கேட்போம். வேற மத்தபடி எதுவும் இல்லைல்ல. ரோடு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எதனால? சகதி அந்த எங்கனக்குள்ள சால ஸ்கூல் போற வழி இல்லையா? சரி, நம்ம மழை காலத்துல எப்படி இருக்கு சால ஸ்கூலுக்கு போறது, பிள்ளைகளை கூட்டு போறதுக்கு என்னன்னா உங்களுக்கு என்னன்னா இதா இருக்கு? சரி, ஓகே. ஸ்கூல் பஸ் வர்றதுக்கு சிரமம். ரோட வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். மழை காலத்துல எப்படி சகதி கையாளு வண்டி வாரிய விடுதா? சரி சரி. பிள்ளைகள்லாம் எப்படி ஷூ போட்டு போனாலும் சகதி இதெல்லாம் படுதா? அப்படியா? ரொம்ப சகதி செய்யற மாதிரியே வந்துகிட்டு இருக்கு. துவைக்கிற சிரமமா? சரிம்மா, சோழம் தான் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ ஐயாட்ட கேட்போம். இது நடவடிக்கை எடுக்க சொல்லணும். சரி, நன்றி. நன்றி. சோழவந்தான் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கரிப்பு ஐயா அவரிடம் குழந்தைகள் சார்பாக, மக்கள் சார்பாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ரோடு பிரச்சனை வந்து அந்த குழந்தைகளுக்கு மழை காலத்துல வந்து ஸ்கூலுக்கு நடந்து செல்வதற்கு மிக சிரமமா உள்ளதுன்னு சொல்லி சிறு குழந்தைகள் சொல்லியிருக்காங்க. அதே போன்ற அவங்க பேரண்ட்ஸுமே சொல்றாங்க, எங்களுக்கு நடந்து செல்வதற்கு மிக சிரமமா இருக்கு, ரோடு சின்னதா இருக்கு, மழை காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பைக்கிலயோ சைக்கிளோ போறப்ப வாரி பயங்கரமா விழுகுது, குண்டும் குழியுமா இருக்குன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்றாங்க. கிட்ட ஒரு 800-900க்கு மேல படிக்கிறாங்க குழந்தைகள். அது வந்து இது வந்து கொஞ்சம் சரி செய்து தருகிற மாதிரி சார்லஸ் ஸ்கூல் சார்பாக, அந்த தெருவு மக்கள் சார்பாக மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா.